மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட தும்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள பழமையான கோவில்களான பிள்ளையார் கோவில், கருப்பண்ண சுவாமி கோவில் திருப்பணிகளை மேற்கொள்ள முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்து 9/3/2026 அன்று தர்ணா போராட்டம் நடத்தினர். அதன்பின் போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்ய வேண்டிய நிலை வரும் என்று சொன்ன பின் கலைந்து சென்றனர். இதன் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தும்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் 100 வருடம் பழமையான பிள்ளையார் கோவிலும் கருப்பண்ண சுவாமி கோவிலும் அமைந்துள்ளன. இந்த கோவில்கள் அறநிலையத்துறைக்கு கீழ் வருகிறது. இக்கோவிலை பரம்பரை அறங்காவலர்கள் பராமரித்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் 41 சென்ட் நிலம் உள்ளது. இதில் இக்கோவிலை புனரமைக்க இந்து அறநிலையத்துறையிடம் பரம்பரை அறங்காவலர்கள் கோரிக்கை வைக்க அறநிலையத்துறையும் அனுமதி தந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநில மற்றும் மாவட்ட வல்லுநர் குழுவின் அனுமதியும் பெறப்பட்டது. பின் திருப்பணி வேலைகள் செய்ய ஆரம்பித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாகுல் ஹமீத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் 8/1/2026 அன்று நீதிமன்றம் இந்த 3 அடி நிலம் குறித்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து நிலத்தை அளந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர்கள் கோவிலை புனரமைத்துக் கொள்ளலாம் என்றும் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. கோவிலை கட்ட முற்படும் பொழுது இவர்கள் பிரச்சனையில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தில் இந்துக்கள் காவல்துறையினரை பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றமும் பாதுகாப்பு வழங்கிட 18/2/2026 அன்று உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிறகு கோவில் கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை 9/3/2026 அன்று தொடங்க முற்பட்ட போதுதான் முஸ்லிம்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு பிரச்சனை செய்தனர். அதன்பின் போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்த பின் கட்டுமான பணிகள் தொடர்ந்தனர். இந்த நிலையில் சாகுல் அமீது தூண்டுதலின் பெயரில் பாண்டி என்பவர் கோவிலை இடிக்காமல் அப்படியே திருப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று அறநிலையத்துறையிடம் மனு அளித்து கோரிக்கை வைத்துள்ளார். அதை ஏற்று அறநிலைத்துறை அதிகாரிகள் திருப்பணியை தொடங்காமல் உள்ளனராம். இதனால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் இங்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முஸ்லிம்களின் இப்போராட்டத்திற்கு பின்னால் SDBI அமைப்பும் இருக்கிறது என்பதை சமூக வலைதள போஸ்டர்களின் மூலம் அறிய முடிகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் உத்தரவை மதிக்காமல் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது இந்து கோவில்களை அழிக்கும் சதியின் ஒரு அங்கம் அல்லவா? அறநிலையத்துறையின் மேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுமா? இது போன்ற பல கேள்விகளை பக்தர்கள் எழுப்பி வருகின்றனர்.